Hi friends, good evening. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 அடி இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா 6 அடி வந்துருவேன். அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன். அவ்வளவு பெரிய உருவம். ஆனா என்னை பத்தி யாருமே கேக்குறதே இல்ல. கிட்டத்தட்ட ஒரு வாரமா அண்ணா எங்க அண்ணா எங்க அண்ணா எங்க அந்த கமெண்ட் தான் வந்துட்டு என்னால பார்க்க முடிஞ்சது. சரி நான் வந்துட்டு ஒரு மாசம் கழிச்சு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து யோசிச்சு வச்சிருந்தேன். பட் எல்லாரும் சடனா கேட்டுட்டே இருக்கிறதுனால எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதனால இன்னைக்கு வந்துட்டு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான். அவங்க வந்து இங்க இல்ல, அதனாலதான் நீங்க வந்துட்டு ரீசெண்டா அவங்கள வந்து வீடியோஸ்ல பாத்துருக்க மாட்டீங்க. அவங்க வந்து வெளிநாடு வந்துட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க இங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் வந்துட்டு எடுத்திருந்தேன். ரொம்ப வந்து டைம் இல்லை, அவங்க போவாங்கன்னு தெரியும், பட் இவ்வளவு சடனா போவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியாது. அதனால இருந்தப்ப சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் ஒரு நாள் மட்டும் வந்து நான் எடுத்திருந்தேன். அதை வந்துட்டு இதுல ஆட் பண்றேன், அதை பார்த்துட்டு வாங்க. சரியா? தினேஷ் எங்க வந்திருக்க? பீப்பாய். அவங்க அப்பா வந்துட்டு எங்களுக்கு ஒரு சின்ன ட்ரீட் வந்துட்டு கொடுக்குறாங்க, அதுக்காக பீப்பாய் வந்தோம். இது லாஸ்ட் ஒரு 8 months முன்னாடி வந்தோம். செம்மையா இருந்தது ஃபுட்டு. சரி, அதனால அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்துட்டு ஒரு குட்டி ட்ரீட்டு. இந்த இடம்லாம் பாருங்க, செம்மையா இருக்கும். நாங்கள் கீழே இருக்கோம், மேலே தான் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் இருக்கு. சூப்பராக இருக்கும் ஃபுட்டு. அந்த இடமே ரொம்ப அழகா இருக்கும். தனிஷ் வந்துட்டு மெயினாக இங்கே வந்ததே இந்த திரமிசு சாப்பிட்றதுக்காக. செம்மையாக இருந்தது. லாஸ்ட் டைம் நாங்கள் வாங்கியிருக்கும் போது பிடிச்சிருந்தா அவனுக்கு வாங்கி கேட்டான். சரி, அதனால கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஆளுங்க எங்கே போனாங்கன்னு தெரியலையே. ஹாய் அத்தான், பாய் அத்தான். மெனு எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதில் வந்துட்டு நிறைய ஐட்டம் நம்ம பார்த்ததே இல்லை, நான் பார்த்ததில்லை. இதில் ஒரு சிலதை வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டீ இருக்கும்போது எதுக்கு இந்த அக்க போகிறா தான், நமக்கெல்லாம் கைதாங்க. செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு, சான்ஸே இல்லை, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கனுக்கு உயிர் வந்துட போகுது தனிஷ்மா. ஹாய் தனிஷ் அப்படின்னு சொல்ல போகுது. டேய் டேய் தனிஷ் இதுக்காக தான் மெயினாக வந்ததே. அப்பா கிளம்புறாங்க, ஆனால் நீ ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கியா? ஆ இல்லையா? ஜாலியா இல்லாம சோகமா சாப்பிடுறியா? தெரியுது. செகண்ட் பவுல் ஃபுட் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. அத்தா வந்துட்டு கொஞ்சம் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு எடுத்துட்டு போறதுக்கு. இவனையும் பேக் பண்ணி கொண்டு போயிருங்க தான். ஆ அப்படியா? ஒரே நடிப்பு தான். ஸ்கூலெல்லாம் குவிட் பண்ணியாச்சுன்னா யார் வந்துட்டு ஸ்கூல் போவா அவனுக்கு பதிலா? அம்மா போட்டா? ஒரே ஜாலியா? தனிஷ்ட அப்ப விளையாடிட்டு இருந்தேனா, சரி நான் மட்டும் போறேன் நீங்களும் வரத வேலைன்னு சொன்னா, அப்படிலாம் இல்லப்பா, மெமரிஸ் எல்லாம் மிஸ் பண்ண முடியாது, கண்டிப்பா வருவோம், உங்களை ட்ராப் பண்ணிட்டு தான் போவோம் அப்படிங்கிறாண்டி. அவனுக்கு வந்துட்டு அவங்க அப்பா கூட போகணும்னு ரொம்ப ஆசை. இப்போ விட்டோட கிளம்பி வந்துடுற. ஸ்கூல்ல குவிட் பண்றாரு அது. முடிவு எடுத்துருவாங்க. ஆமா, டக்குன்னு எடுத்துருவாரு முடிவு. அதுக்கப்புறம் மாடுதான் வைக்கணும். நீங்க எங்க 2 பேரும் மிஸ் பண்ணுவீங்களா? அப்படியா? ஆனா முகத்துல அந்த மாதிரி எந்த ஒரு வருத்தமும் தெரியலையே. அப்போ மிஸ் பண்ணுவீங்க அப்படிதானே? போன் பண்ணுவீங்களா இல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிருவீங்களா? எப்போ எங்களோட நினப்பு வந்துட்டு உங்களுக்கு வரும் அதிகமா? எப்பவுமே வரும். தேடத்தோனா? ஏன்னா அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் அந்த பாம்பு மாதிரி பின்னி பிணைஞ்சு தூக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, அப்போ மிஸ் பண்ணுவீங்க அப்படிதானே? என்ன எந்த டைம்ல மிஸ் பண்ணுவீங்க? பாடுவாரு சோறு ஒருத்தி போட்டுட்டு இருந்தாலும். தேங்க்யூ இந்த பட்டத்தை எனக்கு கொடுத்ததுக்கு. சரியா? அப்போ மட்டும் என்ன மிஸ் பண்ணுவீங்க. ஆனால் இப்போ வந்துட்டு அத்தா வந்து முட்டை தொக்கெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து கற்றுக்கிட்டாங்க. ஸோ அதனால் அத்தான்னு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏதோ முட்டை தொக்கு மாதிரி ஏதோ பண்ணியிருந்தாங்க அப்படி சொன்னாங்க. நான் ஊருக்கு போயிருக்கும்போது நான் லைட்டாக நக்கி தான் பார்த்தேன். எனக்கு ஒரே பயம், அப்புறம் போய் சேர்ந்துட்டேன்னா. அதனால் லைட்டாக நக்கி பார்த்தேன், பரவாயில்ல, நாட் பேட், அந்த மாதிரி இருந்தது. சரி, என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்சம் பார்சல் அனுப்பிச்சி விடுங்க எனக்கு, இது முட்டை தொக்கு. சரியா? சரி, என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் எப்போ உங்களை நாங்கள் மீட் பண்ணலாம்? தனீஷ் அடுத்த வாரம் போகலாமா, அதுக்கு அடுத்த வாரம் போகலாமான்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. சரி, ஓகே தான், நல்லபடியாக போயிட்டு வாங்க. சரியா?
ஃபைனலி அத்தானோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. மொத்தமாக வந்துட்டு ஒரு 2 சூட்கேஸ் அப்புறமா ஒரு ஹேண்ட் லக்கேஜ் இந்த பேக் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு அங்கே ரெகுலராக ஆஃபீஸ் யூஸ்க்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால எல்லாம் பக்காவாக பேக் பண்ணியாச்சு. ஓகே, பார்த்துருந்துருப்பீங்க. இது வந்துட்டு அவங்க கிளம்பியிருந்த அந்த லாஸ்ட் டே அன்னைக்கு எடுத்தது தான். நான் வந்து தனிஷோட பர்த்டே அன்னைக்கு பீப்பாய் கூட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்தேன். பட் அவங்க சடனாக கிளம்புற மாதிரி இருந்ததுனால முன்னாடியே போயிட்டு வந்திருந்தோம். ஃபுட்டு வந்துட்டு பீப்பாயில் வேற லெவலில் இருக்கும். நீங்கள் இந்த சரௌண்டிங்கில், அதாவது இங்கே பெங்களூரில் எங்கே இருந்தாலும் சரிதான், சரியா பெங்களூரில் அங்கே வந்துட்டு ஃபுட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஆனால் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், ப்ரைஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். சும்மா ஆசைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப திருப்தியாக வயிறு நிறையிற அளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு பிளேட்டு சிக்கன் வந்துட்டு சொன்னோம்னா அதில் ஒரு 3 பீஸ் தான் இருக்கும். பட் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்படி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதே சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லுவேன். எனக்கு வந்துட்டு ஊர் பேரெல்லாம் தெரியாதுங்க, அது எங்கே இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் வந்து கூகுளில் பீப்பாய்னு போட்டாலே உங்களுக்கு வந்துட்டு லொக்கேஷன் காமிச்சிடும். ஸோ அதனால ட்ரை பண்ணி பாருங்க, சரியா? இது வந்து ப்ரொமோஷன்லாம் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட ஃபுட்டு. ஒரு 8 months முன்னாடி நாங்கள் போயிருந்தப்போ கூட வந்துட்டு நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதனால கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் அங்கே வந்துட்டு ட்ரிங்க்ஸ் எதுவுமே வந்து குடிக்காதீங்க. ட்ரிங்க்ஸ்னா நான் சொல்றது அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் இல்லை, இந்த மொஜிட்டோ அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு வாங்காதீங்க. ஏன்னா 2 டைம் ட்ரை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அதில் வந்து எசன்ஸ் தான் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதனால அது கொஞ்சம் ஓவரா இருந்த மாதிரி இருந்தது, அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அதனால ஃபுட் எல்லாமே ட்ரை பண்ணுங்க, கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க, சரியா? அப்புறம் என்ன, அதான் அத்தா கிளம்பிட்டாங்க. ஏற்கனவே எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர் தான். இதில் வந்துட்டு ஒரு ஆள் எஸ் ஆயிடுச்சு. இப்போ 2 பேர் தான் இருக்கோம். நாங்கள் 2 பேரும் வாரம் பூஜை பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு நாங்கள் எப்போ மீட் பண்ணுவோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரில. நாங்கள் வந்துட்டு மீட் பண்ணும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு அவங்கள வந்துட்டு காட்டுறேன். இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு அவங்கள காட்டுறேன். அவங்கள ரொம்ப பாசமாக கேட்டதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், சரியா? இவ்வளோ இதுவாக நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணுவீங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்துட்டு இருந்துட்டு இருந்தேன். பட் சடனாக கேட்டதுனால தான் இன்றைக்கி வந்துட்டு இதை போடக்கூட செஞ்சேன். அப்புறம் மிட் நைட்டில் ஏர்லி மார்னிங் வந்துட்டு அவங்க கிளம்புனாங்க. அப்போவும் நான் வந்துட்டு கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்திருந்தேன். அதை வந்துட்டு நாளைக்கு போடுறேன், சரியா? ஸோ எனிவேஸ் ரொம்ப தேங்க்ஸ் அவங்களை இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சு கேட்டதுக்கு. நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மண்டாலா புக் இருக்குல்ல, இதில் வந்துட்டு கலர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த புக்கு வாங்கி பல மாதம் ஆச்சு. நல்லா இருக்குல்ல? என்கிட்ட இருந்த கலரை வச்சு நான் இந்த மாதிரி வந்துட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இது முடிச்சதுக்கு பிறகு காட்டுறேன். கொஞ்சம் லைட் கலர்ஸ் தான் இருந்தது. சரி, ஓகே, இப்போதைக்கு இருக்கிறத வச்சு வரைவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன்று வந்துட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே முடிக்கணும்னு நினச்சிருக்கேன். நல்லாயிருக்கும், ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் இது பண்ணும்போது. இது வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்தது இந்த மண்டாலா ஆர்ட். எனக்கு வந்துட்டு இந்த டிராயிங், அப்புறம் இந்த குல்லிங் பேப்பரில் ஆர்ட் பண்ணுறது, அப்புறம் சில்க் த்ரெட் பேங்கிள், இயரிங்ஸ், அப்புறம் நெக் பீஸ் இதெல்லாம் பண்ணுறது, அப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரா பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மண்டாலா புக் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்தது. அப்போ நான் இதை பண்ணலை. ஏன்னா அந்த டைமில் கடவுள் வந்து என் வாழ்க்கையில் ஏகப்பட்ட டிராயிங்கை வரைஞ்சிட்டு இருந்தார். அதில் நான் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால இந்த மண்டாலா வந்துட்டு நான் பண்ணாமல் வச்சுருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஸ்டேஷ்னரி போனோமா, தனிஷுக்கு வந்துட்டு ரீசெண்டாக கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி, அப்போ வந்துட்டு இந்த புக்கை பார்த்துட்டு நான் வாங்கிக்கிறேன், நான் வரைவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். வந்ததுக்கு பிறகு வரைய டைமே இல்லை. சரி, இதை பண்ணலான்னு இன்னைக்கு தோணுச்சு, உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன். நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு, ஆனால் கொஞ்சம் லைட் கலர் மாதிரி இருந்துச்சு. சரி, மொத்தமாக முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு அடுத்த பேஜில் வந்து பதியுது. அதான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ரொம்ப அந்த பேப்பரோட குவாலிட்டி சரியில்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த பேஜில் பதியுது. அதனால் ஒரு பேப்பரில் இருக்கிற ஒரு டிராயிங் மட்டும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன். இந்த புக்கு எப்போ பிடிப்பேன்னு தெரில, நிறைய இருக்குது. இதை பார்க்கும்போதே ஜாலியாக இருக்குது. இந்த மாதிரி வெட்டி வேலையெல்லாம் செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் பேசிக்காவே நம்ம கொஞ்சம் கலை நயமிக்க ஆள். உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்கெல்லாம் பிடிக்குமா அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சின்ன வயசுல எனக்கு வந்துட்டு இந்த டிராயிங் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா கிட்ட கேட்டேன் கிளாஸுக்கு போறேன்னு. நீங்க கிழிச்ச கிளிப்பெல்லாம் போதும் அப்படிங்கிற மாதிரி எங்க அம்மா சொன்னதுனால சரி ஓகே கிளாஸுக்கு போகாம நம்மளே வரைவோம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு வரைஞ்சிட்டு இருப்பேன். மேரேஜ் ஆனதுக்கு பிறகு டெலிவரி டைம்ல வீட்டில் வேலை வெட்டி இல்லாமல் இருந்துட்டு இருந்தேன்னா, டெலிவரிக்கு முன்னாடி அந்த டைம்ல நிறைய உட்காந்து வரைஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு அதான் சொன்னேனே, கடவுள் நம்ம வாழ்க்கையில ஏகப்பட்ட டிராயிங்கை வரைஞ்சதுனால நமக்கு அதுக்கு டைம் இல்லை, ரொம்ப பிஸியாக இருந்தோம் நாங்கள். அதனால இப்போதான் மண்டாலா ஆர்ட் திருப்பி வந்துட்டு வரைகிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அத்தான் இல்லையா, அதனால செம்ம போர் அடிக்கும் சம்டைம்ஸ். ஏன்னா எனக்கு கலாய்க்கிறதுக்கு வேற ஆளே இல்லை. எதையாவது சொல்லி அவங்கள கலாய்ச்சிட்டு இருப்பேன். இப்போ யாரும் இல்லையா, அதனால போர் அடிக்கும். அதனால நான் வரைஞ்சிட்டு இருக்கேன். சரி, நீங்கள் யாராவது மண்டாலா ஆர்ட் வந்துட்டு வரைஞ்சிருக்கீங்களா? உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமா? அப்படி இது பிடிக்கலன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா?